சாவு கண்ட மாவீரன் இளவரசனுடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு இதுவரையிலிருந்து சிறப்பு சேர்ந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனத்தில் அன்பிற்கு அண்ணா வழக்கறிஞர் சதாவ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பு சேர்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணின் மனிதர்கள் அமைப்பினுடைய நிறுவனத்தில் சார்புடைய அவர்களே, பெண்கள் வினைகள் பெரிய மையத்தினுடைய பொறுப்பாளர் அன்றைக்கினிய வழக்கறிஞர் தமிழர்கள் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்றைக்கினிய தோழர் ராஜா மைதன் அவர்களே, இந்திய குடியரசு கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் அன்றைக்கினிய தோழர் வெங்கடேஷ் அவர்களே, அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அன்றைக்கினிய சிலையர் அவர்களே, முத்துமணி அவர்களே, சந்திர அவர்களே, ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியுடைய பொறுப்பாளர் அன்றைக்கினிய தோழர் வின்சென்ட் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி வருகையிலிருந்து சிறப்பு சேர்ந்து கொண்டிருக்கின்ற தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மதிய நடத்தி கொடுத்திருக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாதி ஆதிக்க சமூகத்தை சார்ந்த திவ்யா என்கின்ற பெண்ணை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளவரசன் என்கின்ற ஒரு இளைஞன் காதலித்து திருமணம் செய்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த ஆதிக்க சாதி பிடித்த கும்பல் இளவரசனை அடித்து படுகொலை செய்து அந்த உடலை ரயில்வே தண்டவாளத்தில் வீசிய ஒரு மிகப்பெரிய கொடுமை தருமபுரி மாவட்டத்தில் அரங்கேறியது. அதை நினைவு கூறுகின்ற வகையிலே ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு சாவுகளை அளித்தாக வேண்டும் என்பதற்காக, இந்த சாவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்பதற்காக இளவரசனை தொடர்ந்து சேலம் மாவட்டத்திலே கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த, அதுவும் தகப்பனை இழந்து வாடுகின்ற ஒரு கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு இளைஞரை ஆதிக்க சாதிவெறி பிடித்த கும்பல் அடித்து படுகொலை செய்தது, உடலை ரயிலே தண்டவாளத்தில் வீசியது. அதிலே ஏதோ அந்த கோயிலே வீடியோ கேமரா இருந்த காரணத்தினாலே அந்த பதிவை கண்டுபிடிக்கப்பட்டது. பதிவுக்காக பல்வேறு அமைப்புகள் போராடியதன் விளைவாக, தொடர்கட்ட போராட்டத்தின் விளைவாக அந்த படுகொலை கொலைவழக்காக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதுபோன்று இளவரசனுடைய படுகொலையிலே வீடியோ பதிவு ஆதாரங்கள் சிக்கப்படவில்லை. ஆனால் 100% அது இனப்படுகொலைதான் என்பது காவல்துறைக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். ஆனால் எங்கே இளவரசன் படுகொலை செய்தவர்களை கைது செய்தால் மிகப்பெரிய சாதி கலவரம் ஏற்படுமே, ஆட்சியாளர்களுக்கு அச்சம் ஏற்படும், ஆட்சியை கவுளுகின்ற சூழலிலே அந்த ஒரு காரணத்தினால் இளவரசனுடைய படுகொலை மூடிமறைக்கப்பட்டது. ஆக நேற்றைய தினத்திலே இளவரசனை இழந்தோம், இன்றைய தினத்திலே கோகுல்ராஜை இழந்தோம், நாளை தினத்திலே யாரை இழக்க நாம் தயாராக இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் சேலத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா துணையிடத்திலே நடைபெறக்கூடாது என்பதற்காக சபதம் ஏற்கின்ற நிகழ்ச்சியாக தான் இந்த வீரவணக்க கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக கூட்ட குழிவோம், அடிக்க அடிவாங்குவோம் என்பது இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் மட்டுமல்ல, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், முற்போக்கு ஜனநாயக சக்திகள், புரட்சிகர சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து சாதியாலே தாழ்த்தப்பட்ட மக்கள் அடித்தால் அவர்களை திருப்பி அடிப்போம் என்பது மட்டுமல்ல, ஆதிக்க சாதியை பிடித்த கும்பல் ஒவ்வொருவருக்கும் சாவனை அடிக்கின்ற நிகழ்ச்சியாக நாம் வீரவணக்க கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இளவரசர் மனிதனோடு 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை சௌடாமிக ஹோட்டலில் நடத்தினோம். 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை அரங்க கூட்டத்தில் லக்ஷ்மி அரங்கத்தில் நடத்தினோம். இந்த நிகழ்ச்சியை காவல்துறை முறையாக போன் பண்ணி இளவரசருடைய திருவுருவ படத்தை வைத்து புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக மலரஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் காவல்துறை ஏதோ இளவரசனை ஒரு மிகப்பெரிய நக்சலைட்டாக அல்லது மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தை சார்ந்த நபராக கருதி இளவரசருக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுத்துவிட்ட வெட்கக்கெட்ட செய்தி சேலத்தில் நிலை கொண்டிருக்கிறது. ஆகவே காலையிலிருந்து போலீசார் பிடிச்சு ஏதோ அடக்குமுறைகளையாவது இங்க இருக்கின்ற பொறுப்பை யாரும் அரசு பண்ணுவோம், படத்தை வச்சாலும் அரசு பண்ணுவோம் என்று காவல்துறை ஒரு மாதிரி அச்சுறுத்தியது. ஆனால் காவல்துறை அச்சுறுத்தலுக்கு பயப்படுகின்ற நபர்கள் அல்ல நாங்கள். ஆனால் நம்மளுடைய நோக்கம் நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே இளவரசருக்கு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே காவல்துறை சட்டம் போட்டோம். இருந்தால் வீர வணக்கத்தை அண்ணா அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலியை அண்ணா அம்பேத்கர் சிலையில் இருந்து வீர வணக்கத்தை
ஆதிக்க சக்திகளுக்கு சாவடி அடிப்பது மட்டும் நோக்கமல்ல, இது போன்ற இனப்படுகொலை, சாதிய படுகொலை, கௌரவ படுகொலை தடுத்து நிறுத்த சபதம் ஏற்போம் என்று சொல்லிக்கொண்டு வந்த ஒருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் இளவரசருக்கு வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மறைந்த மாவீரர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒப்பற்ற ஒரு வீரனாக விளங்கிக்